சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கும் மூத்த நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, கே.பி. அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், ரவி மனோகரன் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் பங்கேற்றனர். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அனைவரும் புறப்பட்டு சென்றனர். இவர்கள் அனைவரும் இன்று சசிகலாவை சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பழனி அருகே ஆயக்குடியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த வழக்கில் நிலத்தை விற்ற கோவையை சேர்ந்த மணி என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஏற்கனவே 100 கோடி கோயில் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி விசாரணையில் உள்ள முன்னாள் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் உள்பட 3 பேர் மீது 6 பிரிவுகளில் புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலி ஆவணத்தை உண்மையான ஆவணம் போல பயன்படுத்துதல், ஏமாற்றி பணம் மற்றும் சொத்தை பெறுதல் ஆகிய 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. ஆவின் பால் கொள்முதல் விலையை தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி தவிக அரசு உயர்த்தாவிட்டால் ஆகஸ்ட் 24ஆம் தேதி ஒருநாள் அடையாள பால் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் எச்சரித்துள்ளது. ஆவின் பால் கொள்முதல் விலையை தேர்தல் அறிக்கையில் அறிவித்தபடி உயர்த்த கோரி தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் நலச்சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. அப்போது பேசிய மாநில தலைவர் ராஜேந்திரன், கொள்முதல் விலையாக பசும்பால் லிட்டருக்கு 42 ரூபாயும், எருமை பாலுக்கு 60 ரூபாயும் வழங்குவதாக வரும் 23ஆம் தேதி சட்டப்பேரவையில் அறிவிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் ஒருநாள் அடையாள பால் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சிறப்பு ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற வீராங்கனைக்கு ரொக்கப்பரிசு வழங்க கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையை சேர்ந்த நீச்சல் வீராங்கனை பூஜா 25 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் போட்டியில் தங்கம் வென்றார். தங்கம் வென்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்திருந்த நிலையில் பூஜாவுக்கு பரிசுத் தொகை வழங்கப்படவில்லை. இதையடுத்து அவரது தந்தை கிரிதர ராவ் தொடர்ந்த வழக்கில் இணைய வழியில் விண்ணப்பிக்க உரிய வழிகாட்டுதல் வழங்காதால் பரிசுத் தொகை மறுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி முகமது சஃபி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சக செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டார். சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருத்தங்கல் கண்ணகி காலனியில் வசிக்கும் சுமார் 130 குடும்பங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. மீதி உள்ள 90 குடும்பங்களுக்கு சொந்தமான வீடின்றி நீண்ட காலமாக வாடகை வீடுகளிலும் அரசு புறம்போக்கு இடங்களில் தற்காலிகமாக குடிசை அமைத்தும் வசித்து வருகின்றனர். பல வருடங்களாக தங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்தும் கிடைக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் கண்ணகி காலனி பகுதிக்கு அருகே அரசு புறம்போக்கு நிலத்தை ஒவ்வொருவரும் தாங்களாகவே அளவீடு செய்து எல்லைக்கல் நடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதனை தடுக்க வந்த அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது.